மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு. 2 கேள்வி கேட்கிறோம் சார். எங்க பொருளாளர் பால் அவர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு, யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. அதனால அதிகம் நான் விளக்க விரும்பல. ஆக தோல்வி வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. வரட்டும், வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ, சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் சார். அப்புறம் இந்த திமுக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணியில தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு கேட்கப்பட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படல என்ற ஒரு கருத்து ஒன்று அடிபடுது. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது தொகுதியானது கேட்கப்பட்டது. அதுக்கு ஏன் திமுக கொடுக்க முன்வரல? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உண்டு. அதாவது அதுக்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் பேசி அதில் விவாதிச்சு அவங்களே திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவரே அதுக்கு விளக்கமா சொல்லிட்டார். அதனால அது மேற்கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி. அதனால மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க சரி பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியோட பேசுவதற்கான கொஞ்சம் காலதாமதமாச்சு. அதையும் சுமூகமாக தான் முடிச்சிருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஆறாமரை பேசி பொறுமையாக தான் முடிச்சிருக்கோம் தவிர அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இல்லது ஏதோ கோபதாபம் ஏற்பட்டு அப்படி முடிச்சோங்கிறது நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் வணக்கம். பாஜக தமிழகத்தில் தொடர்ச்சியா வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க. அது தொடர்பாக உண்மையாது? நீங்களே உண்மையானு கேட்குறீங்க, அப்புறம் அதுக்கு நம்ம சொல்லணும். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். புதிய முகத்தை கொடுத்து அது இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொதுவாகவே இந்த டைம்ல திமுக எல்லாருமே கார்னர் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. இது வரைக்கும் உங்களோட இருந்தவங்களும் சரி, இப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஏன்னா பிரதமர் கூட சிறப்பா பண்ணிருக்கீங்கன்னு விட்டு இங்க மேடையில் உங்களோட பேசிட்டு போனவர் இப்ப தேர்தலுக்காக பேசுறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அவர்களை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? அது எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் அவரே போதும் திமுக நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். அந்த 2 பேருமே சேர்ந்து மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சார், தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு, அதை நாங்க ஆட்சிக்கு அதை நாங்க ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல சொல்றாரு. நாங்க பல முறை சொல்லியாச்சு, இது குடும்ப கட்சி. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால வாரிசின் அடிப்படையில் பதவியெல்லாம் கொடுக்கறது இல்ல, உழைப்பின் அடிப்படையில தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுவது தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை. சார் வணக்கம். திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். அதுக்கான வரலாறும் உண்டு. தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைஞ்சிருக்குமா? அப்படி இருக்கும்னா ஏதாவது முக்கிய அம்சமா பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, நான் ஷார்ட்டா தான் படிச்சு சொல்லியிருக்கிறேன். முழுசா படிச்ச நேரம் இல்லை. அதனால புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க, நீங்க படிச்சு பாருங்க. அதுல எல்லாமே நீங்க கேட்கிற அம்சம் அத்தனையும் இருக்கும். சார், அதிமுக கூட்டணி தற்போது வரையிலும் இன்னும் முடிவு செய்யப்படாம இருக்கு. திமுக கூட்டணி அனைத்துமே முடிவு செஞ்சு எல்லா வேலைகளும் முடிச்சிருக்கோம். இந்த தேர்தல்ல பாஜக 2ஆம் இடத்தை பிடிக்க போவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. எப்படி இருக்கும் சார் காலம்? இல்ல, அதிமுக தேர்தல் கூட்டணி முடியாத பொறுப்பு நாங்க இல்ல, அதுக்கு நாங்க காரணம் இல்ல. எங்க கூட்டணி நாங்க முடிச்சிட்டோம். பிஜேபி வளர்ந்துட்டு வருது, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் யாரு வளர்ந்துருக்கிறா, யார் 2ஆம் இடத்துல இருக்கா, யாரு 3ஆம் இடத்துல இருக்கிறா, யாரு நோட்டை விட குறைவா ஓட்டு வாங்குறாங்கிறது தெரிய தேர்தல் முடிஞ்ச பிறகு. முடிச்சுக்கலாமா? நன்றி சார். ஒரு கேள்வி சார்.
சார் நீங்க கொடுத்திருக்க இந்த அறிக்கையில வந்திருக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் மாதிரி இருக்குது. சோ இது வந்து இண்டி பிளாக்கு மொத்தமா சேர்த்து நீங்க கொடுத்திருக்கீங்களா இல்ல திமுக கொடுத்திருக்கீங்களா சார்? ஆமா, எங்க கூட்டணி தானே வரப்போகுது மேல, அந்த தைரியத்தை தான் கொடுத்திருக்கிறோம். நன்றி நன்றி சார். சார் உங்கள் மனசுபடி பிரதமர் வேட்பாளர் யாரை நீங்க முன்னிறுத்தீங்க? உங்க மனசுபடி இந்தியாவினுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணி. இப்பொழுது தலைவர் அவர்கள் தலைமை கழகத்தின் சார்பாக குழுவில் இடம்பெற்றவர்களை கௌரவிக்கிற வகையில் பொன்னாடை அறிவிப்பார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையையும் வேட்பாளர் பட்டியலையும் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். இது குறித்த சிறப்பு விவாதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.